ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ கண்டிப்பாக இந்த பொடி தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். இந்த பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எள்ளு. முதல்ல இந்த எள்ளு எடுத்துக்கலாம். இந்த வானிலையில் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இந்த எள்ளு நல்லா வெடிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வெடிக்குது. அந்த அளவு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வெடித்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு சைடில் ஆற வச்சிடலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா உளுத்தம்பருப்பும் கடலம்பருப்பும். உளுத்தம்பருப்பு ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக இந்த பவுடரை ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ உளுத்தம்பருப்பு எடுக்கிறோமோ சேம் குவான்டிட்டி தான் கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா வறுத்துக்கணும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வத்த மிளகாய் காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். ரெடி பண்ணிக்கலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கணும். ஒன்று ஸ்பீடில் வச்சிங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கண்டினியூஸாக வதக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சைடில் கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த பருப்பு. அது வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவு வத்த மிளகாய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தூக்கலாக சேர்க்குறேன் காரம். ஏன்னா 2 நாள் கழித்து அது கொஞ்சம் காரம் கம்மியாயிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் 2-3 வத்த மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லமும் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் இதை ஆற விட்டுறலாம். ஆற விட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வெல்லம் வானிலையில் சேர்த்துட்டு இப்படியும் போடலாம், இல்லைன்னா டைரெக்டாகவே மிக்ஸி ஜார்லனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஒரு ஃப்ளேவருக்கு தான் போடுறோம். நம்ம டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்க்குறப்ப முதல்ல இந்த வத்த மிளகாய் வறுத்தோம் இல்லையா, இது ஒரு க்ரன்ச்சி ஆகணும். அதுக்கோசரம் தான் இது நல்லா வறுத்து இருக்கும். இப்போ இது சேர்க்குறப்ப நல்லா அரைப்படும். அதனால் முதல்ல வத்த மிளகாவை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்த பவுடர் இருக்கு இல்லையா, இதை வறுத்த சாமான்களை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எள்ளு வறுத்து ஆற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு சுற்றி கரண்டியால் சுற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்பவும் குறை இருக்கக்கூடாது. லைட்டாக குறைப்போடு இருக்கணும். இல்லைன்னா அந்த பருப்பு சரியாக அரைபடாதுன்னா பல்லில் போய் மாட்டிக்கும், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்காது. அந்த அளவுக்கு ஃப்ளேவரு. வெல்லமும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகி பவுடராகி வந்திருக்கு. இந்த பொடி நீங்கள் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் கூட அதுக்கு மேலேயும் கூட வச்சு நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை பட்டர் எடுத்துகிட்டு தோசை ஊற்றுறோம். இதுக்கு நீங்கள் ரொம்ப தின்னாக தோசை ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக குண்டாக ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடி தோசைக்கு நீங்கள் இப்படி கொஞ்சம் குண்டாக தோசை ஊற்றுறப்ப தான் அதோடய பக்குவம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தோசை நல்லா ஆயிடுச்சு. இது 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம செகண்ட் டைம் திருப்பி போட்ட பக்கத்தில் இந்த பொடி தோசையை நம்ம போட்டு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிப்பியை பண்ணி கொடுங்க. ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்பைசி அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். தில்கா தேல் இருந்தாலும், அதாவது நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களோட கிட்ஸ்க்கு நீங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.